தருவாயில் அனைவரும் அனைவருக்கும் வணக்கம். உண்ணாவிரதம் நடத்துறோம், தொடர் சங்கிலி போராட்டம் நடத்துறோம், கோடை மாற்றி முற்றுகை போராட்டம் அறிவித்து வரும். இருந்தாலும் அரசாங்கத்துக்கு நம்மளோட குரல் ஒன்றும் கேட்கல. காரணம் என்னன்னா, அவங்க ஆட்சியாளர்கள் செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஒரு தொழில் வளர்ச்சி என்கிற பெயரால் நெல்லிலங்கை விவசாயிகள் ஒப்புதல் இல்லாமல் அபகரிக்கிற ஒரு நிலை ஏற்பட்டது. அதில் குறிப்பாக திருவள்ளூர் மாவட்டம் காவிரி டெல்டாவிற்கு இணையான சாகுபடியை மேற்கொள்கிற ஒரு மாவட்டம், ஒரு மாவட்டம். நெல் உற்பத்தி ஏராளமாக செய்யப்படுகிறது. அண்டை மாநிலமாக இருக்கிற ஆந்திராவை ஒட்டி இந்த மாவட்டம் அமைந்திருக்கிறது. கிட்டத்தட்ட திருவள்ளூரில் ஆரம்பித்து அந்த பக்கம் பூந்தமல்லி வரையிலும், இந்த பக்கம் பொன்னேரி கும்மிடிப்பூண்டி வரையிலும் கிட்டத்தட்ட நீர் சதுரத்தில் இந்த மாவட்டம் மிகப்பெரிய மாவட்டமாக இது செயல்பட்டு வருகிறது. இந்த மாவட்டத்தில் இருக்கிற கிட்டத்தட்ட 2 லட்சம் ஏக்கருக்கு மேல் விளைநிலங்கள் நேரடியாகவும் நிலத்திற்கு பயன்படுத்தியும் ஏரிகள் மூலமாகவும் பாசனம் பெறுகிற ஒரு பன்முக தன்மை கொண்ட வேளாண் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு பாசன கட்டமைப்பை கொண்ட மாவட்டமாக திருவள்ளூர் மாவட்டம் விளங்கி வருகிறது. இங்கே நிலத்தினுடைய மதிப்பு உயர்ந்திருக்கிறது. ஆனால் அரசு திட்டங்கள் என்கிற பெயரால் அரசு விலைக்கு அடிமாற்று விலைக்கு அபகரிக்கிற நடவடிக்கைகளும் இந்த மாவட்டத்தில் தீவிரமடைந்திருக்கிறது. இந்த மாவட்டத்தை பொறுத்தவரை விவசாய சங்கம் இங்கே தேவை இருக்கிறது. ஒரு அர்ப்பணிப்பு உணர்வோடு செயல்படுகிற சங்கமாக அது செயல்பட வேண்டும். காரணம், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தனித்துவமான பிரச்சனை இருக்கிறது. நாம் காலையில் வந்தவுடனேயே பூந்தமல்லி பகுதியிலிருந்து சில நிர்வாகிகளை சந்தித்தார்கள். 1996 அங்கே சில திட்டங்கள் செயல்படுத்துவதற்காக நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டு அந்த நிலங்கள் ஒரு பகுதி விவசாயிகள் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பகுதி திட்டம் கைவிடப்பட்டு உயர்நீதிமன்றத்தில் அனுமதி பெற்று அந்த நிலங்கள் விவசாயத்தை ஒப்படைக்க வேண்டும் என்று சொன்னபோது கூட கடந்த ஆட்சியாளர்கள் அது மேற்முறையீடு செய்திருக்கிறார். இப்படி நிலங்களுடைய மதிப்பு கூடியிருக்கிறது, உற்பத்தி பெருகியிருக்கிறது. ஆனால் உணவு தேவை அதிகரித்திருக்கிறது. அரிசியுடைய தேவை மிகப்பெரிய அளவில் விரிவடைந்து அது ஏற்கனவே தென் மாநிலங்கள் தான் அரிசி உண்ணுபவர்களாக இருந்தார்கள். இன்றைக்கு வட மாநிலத்தில் உள்ளவர்களும் அரிசியை தான் விரும்பி உண்ணக்கூடிய நிலைக்கு வாழ்வியல் முறையை மாறி இருக்கிறது. கிட்டத்தட்ட உலகத்தில் 40% நாடுகளில் அரிசிதான் உணவுப் பொருளாக உட்கொள்கிற நிலையை இன்றைக்கு வளர்ந்திருக்கிறது. ஆகவே அரிசி தட்டுப்பாடு ஏராளம். இந்த ஆண்டு எல்நினோ தாக்குதல், இந்த தாக்குதலில் கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா மாநிலங்களில் இந்த ஆண்டு அரிசி உற்பத்தி மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. நம் மாநிலத்தில் கடந்த ஆண்டு சாகுபடி செய்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல் இன்னி வரையும் அரிசியாக்கி அந்த கொள்முதல் திட்டத்துக்கு பயன்படுத்த முடியாத நிலையில் கொள்முதல் நிலைய வாயில்களிலும் பிறந்தவழி கலைஞர்களிலும் அடிக்க வைக்கப்பட்டு அழிந்து வருகிறது. இதற்கு யார் பொறுப்பேற்கப் போகிறார்கள்? இதை எப்படி முடிவெடுக்கப் போகிறார்கள்? இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், பொது சந்தையில் அரிசியுடைய விலை ஒரு கிலோ 120 ரூபாய் வரையிலும் விலை வைத்துவிட்டது. கர்நாடக பொன்னி என்று சொல்கிறார்கள், ஆந்திரா பொன்னி என்று சொல்கிறார்கள். ஆனால் நீங்கள் விளைவிக்கக்கூடிய அரிசியை தான் ஆந்திரா, கர்நாடகா பொன்னி என்கிற பேரில் வெளி மார்க்கெட்டுகளில் 120 ரூபாய் கிலோவுக்கு விற்கப்படுகிறது. ஆனால் அப்படி உயர்த்தி விற்கப்படுகிற விலையில் ஒரு பகுதி விவசாயிகளுக்கு அது லாபகமாக கிடைக்கிறதா? இதுதான் கேள்வியாக இருக்கு. நாம் கூட கடந்த மாதம் நமது சென்னை மாநகரத்தில் ஒரு மிகப்பெரிய உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தினோம். கடன் தள்ளுபடி என்பது கோரிக்கை
கோரிக்கையாக இருந்தால் நெல்லுக்கான விலையை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்தோம். அதை கிட்டத்தட்ட இந்த ஆண்டு இப்பொழுது சென்ற வாரம் சட்டமன்றத்திலே கூட நெல்லுக்கான விலையை உயர்த்தி அறிவித்திருக்கிறார்கள். 289 ரூபாய் ஊக்கத்தொகையாக தன்னரக நெல்லுக்கு, 159 ரூபாய் சாதாரண ரக நெல்லுக்கு என்று விலை உயர்த்தி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு அடிப்படை நோக்கம். நாங்கள் ஏன் தன்னரக நெல்லுக்கு இந்த விலையை உயர்த்தி வழங்கியிருக்கிறோம் என்பதையும் சட்டமன்றத்தில் விளக்கப்பட்டிருக்கிறது. அவர் சொல்லியிருக்கிற காரணம், சன்னரக நெல்லு தான் அதிகமாக மக்கள் உணவாக உட்கொள்கிற அரிசியாக பயன்படுத்த நிலை இருப்பதால் தன்னரக நெல்லை உற்பத்தியை பெருக்க வேண்டும் என்பதற்காக இந்த விலையை கொடுத்திருப்பதாக அவர்களே அதை விளக்கம் அளித்திருக்கிறார். வரவேற்கிறோம். இப்படி ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்க வேண்டும் என்பதை மாறுபடவில்லை. ஆனால் சில பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை துவங்கிவிட்டால் இந்த குறுகிய கால சன்னரக நெல் விளைவிப்பது என்பது எட்டாக்கனியாக இருக்கிறது. இது ஒரு பெரிய இயற்கையை நம்பிதான் விவசாய உற்பத்தி. இந்த ஆண்டு எல்லோ தாக்குகிறோம். காவிரி பாசன பகுதி மாவட்டங்களில் குறுவை இழந்து விட்டோம். சென்ற ஆண்டு 6.31 லட்சம் ஏக்கரில் குறுவை நெல் சாகுபடி செய்யப்பட்டது. காவிரி டெல்டாவில் தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறை இந்த 4 மாவட்டங்களிலும். ஆனால் இந்த ஆண்டு நிலத்தடி நீரை நம்பி 2 லட்சம் ஏக்கருக்குள்ளாகத்தான் அங்கே குறுவை சாகுபடி மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆனால் சென்ற ஆண்டு கொள்முதல் செய்த நெல் இருப்பு இருக்கப்பட்டதால் மிகப்பெரிய இழப்பை இந்த ஆண்டு 2 லட்சம் ஏக்கரில் குறுவை சாகுபடி செய்து அதை உடனடியாக விற்பனை செய்ய முடியாமல் பாதிக்கப்பட்டிருக்கிறார். இந்த திருவள்ளூர் மாவட்டம் இங்கே இருக்கிற பிரச்சனை என்னவென்றால், இங்கே இருக்கிற விளைவிக்கக்கூடிய நெல்லை கொள்முதல் செய்வதற்கு பதிலாக ஆந்திர மாநிலத்தில் இருந்து நெல் இங்கே இறக்குமதி செய்யப்பட்டு விற்பனை செய்கிற முகவர்களாக சிலர் மாறி இருக்கிறார். இதனால் இந்த பகுதியில் விவசாயிகளுக்கு மிகப்பெரிய பாதிப்பு. நீங்கள் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். இந்த ஆண்டு 289 ரூபாய் இருக்கிற போது ஆந்திரா, தெலுங்கானா மாநிலங்களில் இருக்கக்கூடிய நெல்மணிகள் முழுமையும் திருவள்ளூர் மாவட்டத்தின் மூலமாகத்தான் நேரடி நெல் கொள்முதலையும் விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு உருவாக்குவார். விழிப்போடு இருக்க வேண்டும். அரசாங்கம் இதை கொள்முதல் செய்வதற்கு மிகப்பெரிய நிதி நெருக்கடி இருக்கிறது. ஆகவே இந்த நிதி நெருக்கடியான சூழ்நிலையில் கொள்முதலை கைவிடாமல் நாம் அந்த கொள்முதலை உறுதிப்படுத்துகிற போது நாம் உற்பத்தி செய்கிற நெல்லை தான் நம் கொள்முதல் நிலையங்களில் விற்பனை செய்ய வேண்டும் என்பதை இந்த மாவட்ட நிர்வாகத்தோடு விவசாயிகள் இணைந்து நீங்கள் அந்த கொள்முதலை உத்தரவாதப்படுத்துகிற போதுதான் உங்கள் நெல்லுக்கு உரிய கிடைக்கும். உங்கள் உற்பத்தி செய்கிற நெல் உடனுக்குடன் கொள்முதல் செய்கிற நிலையை உருவாக்க முடியும். ஆகவே சுயநலத்துக்காக விவசாய சங்கங்கள் என்கிற பேரில் உழவர்களை அடிப்பதற்கென்று சுயநலவாதிகள் புறப்பட்டிருக்கிறார். இது இங்கு மட்டுமல்ல, பல மாவட்டங்களில் இருக்கிறது. அதெல்லாம் அடையாளப்படுத்த முடியும். ஆனால் சங்கங்கள் ஏராளமாக உருவாகிறது. பிரச்சனையை தீர்ப்பதற்கென்று 1-2 சங்கங்கள் தான் இருக்கிறது. இதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டோட நிலையாக இருக்கிறது. சங்கங்கள் அன்றாட புற்றீசல் போல் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. எண்ணிக்கைகள் பெருகிக் கொண்டே இருக்கிறது. இந்த விவசாய சங்கம் என்று சொல்கிற பதிவை தோற்கொண்டிலும் அதை தனது தலைவராக அறிமுகப்படுத்திக் கொண்டு விவசாயிக்கு எதிரான பணிகளை செய்வதற்கென்று சில சங்கங்கள் இருக்கிறார். கனிமூல கொள்வதற்கென்று சில சங்கங்கள் துறைமுக நிலை இருக்கிறது. தண்ணீர் வெளியும் மாநில நெல்லை கொண்டு வந்து விற்பனை செய்வதற்கு சில சங்கங்கள் செயல்படுகிறது. இதெல்லாம் புறந்தள்ளினால் உங்கள் வாழ்க்கை, உங்கள் நிலத்தை, நீங்கள் விளைவிக்கக்கூடிய நெல்லை குறித்த காலத்தில் விற்பனை செய்து அடுத்த சாகுபடிக்கு நீங்கள் செல்வதற்கான வாய்ப்பை இந்த அண்டை மாநிலங்களில் ஒட்டி இருக்கிற இந்த மாவட்டங்களில் விழிப்போடு இருந்தால்தான் இந்த அரசாங்கம் உங்களுக்கான நிலைப்பாடு, அதற்கான அனைத்து நடவடிக்கையும் நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். நான் உணவுத்துறை அமைச்சரோடு பலகட்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறேன். மிக மோசமான நிலையில் இந்த பகுதியில் வெளிமாவட்ட நெல் மணிகளை விற்பனை செய்ய வந்தால் உங்கள் நெல் கொள்முதல் செய்ய இயலாது. ஆகவே நாம் தான் அதை பாதுகாக்க வேண்டும். அதற்கான வகையில் அதற்கான எல்லா தடுப்பு நடவடிக்கையும் மேற்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இன்னும் பல மாவட்டங்களில் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தின் சார்பில் கொள்முதல் செய்யப்படுகிறது. இந்த மாவட்டத்தில் கடந்த வருடம் மிகப்பெரிய பின்னடைவு. செங்கல்பட்டு மாவட்டம் 814 கோடி ரூபாய் நிலுவையில் இருந்தது. 2 கட்ட போராட்டத்திற்கு இந்த தொகை உடனடியாக விவசாயிகள் வங்கி கணக்கில் வரவேற்கப்பட்டது.
வேண்டும். இந்த எல்னினோ தாக்குதல் என்பது இந்த ஆண்டு துவக்கமாக இருக்கிறது. அடுத்த ஆண்டு, அதற்கு அடுத்த ஆண்டு 2027 2028 மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்க போகிறது. அது மிகப்பெரிய அளவில் நிலத்தடி நீரும் பறிபோக்குற பேராபத்து இருக்கிறது. அது சென்னையை ஒட்டி இருக்கிற மாவட்டங்களில் மிகப்பெரிய பாதிப்புக்கு இலக்காகக்கூடிய நிலை இருக்கிறது. ஏனென்றால் இங்கே நிலத்தடி நீர் மிகப்பெரிய அளவில் வணிக நோக்கத்தோடு உறிஞ்சப்படுகிறது. எனவே இவர்கள் தொலைநோக்கு பார்வையோடு ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். கொசஸ்தலை ஆணையம், ஆரணி ஆணையம் இணைத்து இந்த பகுதி வேளாண்மையை மேம்படுத்துவதற்கு இந்த ஆறுகள் இணைக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை இங்கே முன்வைத்திருக்கிறார்கள். இது மிகப்பெரிய ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த கோரிக்கையாக இருக்கிறது. அதற்கான தேவையான நிலங்களை இணைப்பு கால்வாயை ஏற்படுத்துவதற்கான நிலைகளை விவசாயிகள் முன்வந்து அவர்கள் ஒப்படைக்கிற போது இந்த திட்டம் முழுமையாக நிறைவேறும். இந்த திட்டம் நிறைவேறுகிற பட்சத்தில் இந்த பகுதியுடைய விவசாயம் மிகப்பெரிய அளவில் மேம்படும், நிலத்தடி நீர் பாதுகாக்கப்படும் என்கிற ஒரு நிலையில் இந்த தீர்மானத்தை இங்கு முன்வைத்திருக்கிறார்கள். நானும் விரும்பி பார்த்தேன். ஆகவே காமராஜர் ஆட்சிக்கு பிறகு புதிய நீர்ப்பாசன திட்டங்களை தமிழ்நாட்டில் உருவாக்கவில்லை. எனவே இன்றைக்கு நாம் அண்டை மாநிலங்களில் அடிமைப்பட்டு கேட்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இப்ப கூட நமது தமிழ்நாட்டில் தென் மாநில முதலமைச்சர்களுடைய மாநாடு சென்னையில் நடந்து இருக்கிறது. மிகுந்த ஒரு வரவேற்புக்கு மிக்க செய்தியாக இருக்கிறது. தென் மாநிலங்களை சார்ந்த முதலமைச்சர்கள் சென்னையில் கூடி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையை ஆலோசிக்க இருக்கிறார்கள். சட்டமன்றம் குறித்து ஆலோசிக்க இருக்கிறார்கள். அதே போல இந்த கஞ்சா போதைப்பொருள் கடத்தல் குறித்தெல்லாம் இந்த கூட்டத்தில் மிக சிறப்பான ஒரு ஆலோசனை செய்ய இருக்கிறார்கள். இன்னைக்கு மிகப்பெரிய குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது. கஞ்சா விற்பனை இன்னைக்கு பள்ளிக்கூடத்தில் தான் தீவிரமடைந்திருக்கிறது. எங்க கல்வி நிலையங்கள் தான் இந்த கஞ்சா விற்பனைக்கு முகவர்களாக மாணவர்கள் பயன்படுத்தப்படுகிறார். அதுதான் இங்கே ஒரு கொலை நடந்திருக்கிறது. திருவத்தியூர் அருகே ஒரு கொலை நடந்திருக்கிறது. கோயம்புத்தூர் ஒரு மாணவன் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த கஞ்சா விற்பனை என்பது தீவிரமடைந்திருக்கிறவருக்கு பள்ளிக்கூட மாணவர்கள் இன்றைக்கு அவர்களை முகவர்களாக பயன்படுத்துகிற போதைப் பொருள் விற்பனையாளர் கும்பல்கள் அவர்களை பயன்படுத்துகிறார். எனவே இது மாதிரியான ஒரு நெருக்கடியில் ஏற்பட்டிருப்பதோடு பள்ளிக்கு அனுப்பக்கூடிய மாணவர்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு பெற்றோர்களுக்கு இருக்கிறது. எனவே அதற்கான பாதுகாப்போடு அவர்கள் சென்று வேண்டும் என்ற நிலையும் இன்றைக்கு விவசாயிகளுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். காவல்துறையை நம்பி நாம் வாழ்ந்துவிட முடியாது. கோயம்புத்தூரை பல தகவல்கள் சொல்லப்படுகிறது. காவல்துறையே மூடி மறைக்கிறது என்று சொல்லுகிற செய்தி இருக்கிறது. எங்களுக்கு பல தகவல் இருக்கிறது. அங்கே அந்த போதைப் பொருள் விற்பனை செய்தது அந்த கல்லூரியில் அந்த மாணவர்கள் பயன்படுத்தப்பட்டார்கள் என்கிற தகவல்கள் உறுதியாக எல்லோருக்குமே தெரியும். ஆனால் காவல்துறை அதை மூடி மறைத்து நிசந்திருப்ப பேசியிருக்கிறார். சமீபத்தில் தமிழக வெற்றிக்காக ஆட்சி பொறுப்பு வந்த பிறகு போதை ஒழிப்பு நடவடிக்கையில் தீவிரமடைந்திருக்கிறது. அதை மாறுபடவில்லை. பல்வேறு மாவட்டங்களில் அதற்கான தீவிரமான நடவடிக்கையில் காவல்துறை ஈடுபட்டிருக்கிறார். ஆனால் ஒன்றிரண்டு காவல்துறை அதிலிருந்து கிடைக்கப்பட்ட வருவாயை இழந்துவிடக் கூடாது என்பதற்காக பல இடங்களில் இந்த மதுபோதை விற்பனையிலும் ஆதரவாக இருக்கிற நிலையும் தமிழ்நாட்டில் இழந்திருக்கிறது. இதையெல்லாம் நாம் எதிர்கொள்ள வேண்டிய நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது. எனவே எதிரான சமுதாயம் சீரழிய போடுகிறது. நமக்கு எப்படியெல்லாம் மாறலாம், ஆனால் உணவு இல்லாமல் மனிதன் வாழ முடியாது. ஆகவே நிலத்தினுடைய மதிப்பு கொடுக்கிறது. ஆனால் நீர்ப்பாசன திட்டங்களுடைய தேவை அதிகரித்திருக்கிறது. எனவேதான் நாங்கள் தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாடு சென்னையில் நடத்துவதை நாம் மிக மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம். காரணம், நமக்கு ஆந்திராவில் இருந்து பாலாறு இருந்தாலும் குடிக்கை தடுப்பணைகள் கட்டப்பட்டு அதனை நீக்கி வரக்கூடிய பெரிய திட்டம் மாற்றி வருகிறது. கொசஸ்தலை ஆற்றில் வரக்கூடிய நமது ஆரணி ஆற்றில் வரக்கூடிய தண்ணீரை நம் அரசாங்கம் திட்டம் போட்டு அங்கே இருக்கிற ஏரிகளை எல்லாம் அபகரித்துதான் பரந்தூர் விமான நிலையம். என்ன கேட்கிறாலும் சென்னையில் இருந்து 1500 கிலோமீட்டர் தூரம் கன்னியாகுமரி இருக்கிறது. சென்னையோட வளர்ச்சி தமிழ்நாட்டை நோக்கி பயணிக்க வேண்டுமானால் தெற்கு நோக்கி பயணிக்க வேண்டும். சென்னையில் ஒரு விமான நிலையம், வேலூர் அப்துல்லாபுரத்தில் ஒரு விமான நிலையம் கட்டப்பட்டு திறப்புள்ளாக காத்திருக்கிறது.
இருக்கிறது. அரக்கோணத்தில் ஒரு விமான தளம் இருக்கிறது. இங்கே திருப்பதி ரேணுகாவில் ஒரு உலகத்தர வாய்ந்த விமான நிலையம் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. விரைவில் திறப்பு காண இருக்கிறது. பெங்களூரில் ஒரு விமான நிலையம் இருக்கிறது. இன்னொரு விமான நிலையத்திற்கான ஒப்புதலை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். எனவே விமான நிலையங்கள் தேவை என்று சொன்னால் விழுப்புரம் மாவட்டம், கள்ளக்குறிச்சி மாவட்டம், இல்லை செங்கல்பட்டு மாவட்டத்தில் கலகோடி, இல்லை திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒரு பகுதியில் கூட விமான நிலையம் அமைக்கப்படலாம். அது தமிழ்நாட்டிற்கு பயன்படும். ஆனால் 4000 ஏக்கர் ஏரிகளை அழித்து உங்கள் கொசஸ்தலை ஆற்றுக்கு வரக்கூடிய தண்ணீரையும், ஆரணி ஆற்றுக்கு வரக்கூடிய தண்ணீரையும், சம்பரம்பாக்க ஏரி மூலமாக சென்னைக்கு குடிநீர் வழங்கக்கூடிய நீராதாரங்களையும் அழித்து விட்டுதான் பருந்து விமான நிலையம் கட்ட வேண்டும் என்று நில உடமையாளர்கள், ரியல் எஸ்டேட் அதிபர்கள் இன்றைக்கும் பல பத்திரிகைகளை பயன்படுத்தி கட்டுரைகளை எழுதி கொண்டே இருக்கிறார்கள், பக்கம் பக்கமாக. ஆனால் விடிய அரசு அவர்கள திட்டங்களை மாற்றி இடத்தை கண்டறிவதற்கான தேர்தலை தோல்வி இருக்கிறார்கள். அதே போல சென்னையிலிருந்து அந்த பரந்தூர் வரையிலான மெட்ரோ ரயில் பாதை அமைக்கும் திட்டத்திற்கு அரசாணையை தற்போது ஸ்ரீபெரும்புதூரோடு நிறுத்தி இருக்கிறார். அதற்கு அந்த பக்கம் பரந்தூர் நிலைக்கு விரிவாக்கம் இல்லை என்பதை உறுதிப்படுத்தியிருக்கிறார். எனவே இன்றைக்கு அந்த பகுதி விவசாயிகள் 2 தினங்களுக்கு முன்னதாக இருந்த சோர்ந்திருக்கிற கிராம சபை கூட்டத்தில் கூட தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறார்கள். நன்றி தெரிவித்து நாம் வளர்ச்சிக்கு எதிரானவர்கள் அல்ல. நம்மை அழித்துவிட்டு வளர்ச்சி என்கிற வேளாண் கார்பரேட்டுகளுக்கு நிலங்களை பிடித்து தாராளப்பதன் மூலம் விவசாயிகள் வாழ்க்கை அழிந்து போகும் என்பதால் தான் நாம் நிலத்தை தரமாற்றம் என்று சொல்கிறோம். இந்த நிலம் தான் நம்மளை வாழ வைக்கப்படுகிறது, நம்முடைய எதிர்கால சந்ததிகளை வாழ வைக்கப்படுகிறது. ஐடி நிறுவனங்கள் என்கிற பெயரால், 4-5 சிட்டி என்கிற பெயரால், அறிவுசார் நகரங்கள் என்கிற பெயரால் வளரலாம், கட்டளைகள் உருவாகலாம். ஆனால் எத்தனை தொழிற்சாலைகள் உருவாகிறதோ அந்த தொழிற்சாலைகளை எண்ணிக்கை பெருகிற போது சம்பள விகிதம் குறைந்து கொண்டே கொண்டிருக்கிறது. இதற்கு 20,000 ரூபாய்க்கு கூட பணிபுரிய முடியாத, இணையதளத்தில் பணிபுரிய முடியாத குடும்ப சூழலுக்கு நெருக்கடிக்கு ஆளாகி இருக்கிற குடும்பங்கள் ஏராளம் இருக்கிறது. எனவே இந்த நிலங்களை எப்படி அபகரிக்க விட முடியும்? ஒரே பகுதியில் வளர்ச்சி என்கிறதால் ஏன் குவிக்கப்பட வேண்டும்? சென்னையை சுற்றி இருக்கிற நகரங்கள் அத்தரமாக வரையில் விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. அதுபோல மதுரை விமான நிலையத்தின் அருகாமையில் 10 கிலோமீட்டர் ஆரம்பித்து கடற்கரை வரையும் கரையோரங்கள் மண்டி கிடக்கிற கிராமங்களில் ஆயிரக்கணக்கான கிராமங்கள் இருக்கிறது. காடுகள் வழியாகத்தான் செல்ல வேண்டும். எந்த பகுதிக்குள் செல்லுகிறோம் என்பது கூட தெரிந்து கொள்ள முடியாத நிலையில்தான் பல லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் பரிசாக இருக்கிறது. அந்த பகுதியில் தொழிற்சாலைகளை உருவாக்கலாம், உற்பத்தியை பெருக்கலாம். ஆனால் சென்னையை சுற்றியே உற்பத்தியை பெருக்குகிறோம் என்கிற வழியில் கன்னியாகுமரியிலிருந்து கிட்டத்தட்ட 30 மாவட்டங்களை படிக்கிற இளைஞர்களை சென்னைக்கே குடியமர்த்த வேண்டும் என்கிறார். இந்த பகுதியை சுற்றி இருக்கிற வேலைகளை பூரா நீங்கள் ஆக்கிரமிப்பு செய்து, அபகரிப்பு செய்து, கார்பரேட்டுகளுக்கு தாராளத்து தொழில் புரட்சி என்கிறவர்களால் நீங்கள் நிலங்கள் வீணடிக்கப்படுகையானால் இது வளர்ச்சியா? இது தமிழ்நாட்டிற்கு ஒரு தொழில்நுட்ப பார்வையிலான வளர்ச்சியா? எவ்வளவு நாங்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு 60 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு புதிய மாற்றம் தமிழ்நாட்டில் நாங்கள் தமிழக வெற்றிக்காக ஆட்சியை கேட்கிறோம். வளர்ச்சி என்பது தெற்கு நோக்கி செல்ல வேண்டும். வடக்கு நோக்கி செல்வது ஆந்திராவிற்கும் தெலுங்கானாவிற்கும் பெங்களூரு நகரத்திற்கான வளர்ச்சியாக இருக்கிறது. தெற்கு நோக்கி போகிறபோதுதான் ஒரு சீரான வளர்ச்சியை எட்ட முடியும். அந்தந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அந்தந்த மாவட்டங்களில் பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். பொருளாதார வளர்ச்சி என்பது ஒரே சீரான வகையில் மற்ற மாவட்டங்களுக்கும் அது விரிவடைய வேண்டும். எனவே குறுகிய மனப்பான்மையோடு நாம் சென்னையில் ஆட்சி நடத்துகிறோம் என்கிறால் சென்னையை சுற்றி இருக்கிற மாவட்டங்களுடைய வேலைகளை பூரா அபகரித்து விட வேண்டும் என்று எடுக்கிற முயற்சி அடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை உங்களின் வாயிலாக நான் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு வேண்டுகோளாக கடைபிடித்திருக்கிறேன். யாரை ஏமாற்றுகிறார்கள்? விவசாயிகளை ஏமாற்றுகிறார்களா? எங்களோடு கடந்த 7ஆம் தேதி 8 அமைச்சர்கள் கூடி அமர்ந்து பேசினார்கள். பேச்சுவார்த்தையில் 1 லட்சம் ரூபாய் அளவில் நிபந்தனை
பதவி நீட்டி வழங்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே தலைமைச் செயலாளராக இருந்த ஒரு சில அதிகாரிகள் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு இன்னைக்கு முதன்மை செயல் அலுவலர்களாக மாறி இருக்கிறார்கள். அதானி நிறுவனத்திற்கு, ரிலையன்ஸ் நிறுவனத்திற்கு பல அதிகாரிகள் இன்றைக்கு அந்த நிறுவனங்களுக்கெல்லாம் இங்கே தலைமைச் செயலாளராக இருந்து இன்னைக்கு அதிலே பணியாற்றக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள். அப்படி என்றால் அவர்களுடைய திட்டம், நோக்கம் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி, மக்களுக்கான வளர்ச்சியை நோக்கி அவர்களுக்கு இருந்திருக்குமா? இதுதான் எங்களுக்கு கேள்வியாக இருக்கிறது. சாய்குமார் எனக்கு நீர்ப்பாசனத்துறைக்கு, தமிழ்நாட்டின் நீர்ப்பாசனத்துறையை பற்றி முற்றிலும் புரியாத ஒரு நபர், எந்த அனுபவம் இல்லாத ஒருவரை இன்னைக்கு நீர்ப்பாசனத்துறை செயலாளர், வட மாநிலங்களை சார்ந்த ஒருவரை நீர்ப்பாசனத்துறை செயலாளர். பிள்ளை பெரியாறு என்ன பிரச்சனை என்று அவருக்கு தெரியுமா? காவிரி என்ன பிரச்சனை என்று அவருக்கு தெரியுமா? பாலாஜி என்ன சட்ட சிக்கல் இருக்கிறது இது மாநில இயக்கம் என்று அந்த நீர்ப்பாசனத்துறை செயலாளருக்கு தெரியுமா? எதுவுமே புரியாத ஒருவரை நீர்ப்பாசனத்துறை செயலாளர்கள் கொண்டிருக்கிறார். என்ன கொடுமை என்றால், சாய்குமார் தலைமைச் செயலாளர் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறாரு. அவருக்கு ஒரு முழு அனுபவம் உண்டு. அவர் ஏற்கனவே முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி இருந்த போது நீர்ப்பாசனத்துறை செயலாளராக இருந்திருக்கிறார். அவருக்கு முதன்மை செயலாளராக இருந்திருக்கிறார். அவருடைய அனுபவத்தை பயன்படுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் விரும்புவதே தவறில்லை. ஆனால் முதலமைச்சர் விரும்புகிறார் என்பதற்காக முதலமைச்சரை சாய்குமார் தவறாக வெளியிடலாமா? இதான் எங்களுக்கு இருக்கிற சந்தேகம். அவர் தன்னுடைய அனுபவத்தையும் இந்த ஆட்சிக்கும் மக்களுக்குமான உறவை மேம்படுத்துகிற வகையில் அவருடைய செயல்பாடு இருக்குமையானால் நாமும் வரவேற்கலாம். ஆனால் தவறான வகையில் வெளியாற்றுகிறார்களோ என்று அச்சத்தோடு இந்த கடல் தள்ளுபடியிலும் ஏதோ சாய்குமாருடைய தலையீடு இருக்கிறதோ என்று அச்சம் தோன்றுகிறோம். நாங்க கேட்கிறோம், 8 அமைச்சர்களுக்கு பொறுப்பளித்து முதலமைச்சர் பேச்சுவார்த்தை நடத்த சொல்கிறார். நாங்களும் பல தலைவர்கள் அமர்ந்து 3 மணி நேரம் பேச்சுவார்த்தை நடத்தி முடிவெடுக்கிறோம். நிபந்தனை இல்லாமல் கடந்த கால ஆட்சிகள் என்ன வெளியாட்சி நெறிமுறையில் கடன் தள்ளுபடி செய்தார்களோ, அதற்கு என்ன அரசாணை வெளியிட்டார்களோ அந்த அடிப்படையில் கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று முடிவெடுக்கிறோம். ஆனால் நேற்றைய அறிவிப்பு மீண்டும் பழைய நிலைக்கு அறிவிப்பு வெளியுமையானால் இதனுடைய சதி யாருக்கானது? ஏதோ ஒரு அரசியல் பின்புலத்தோடு விவசாயிகளுக்கான திட்டங்கள் புறக்கணிக்கப்படுகிறதோ, அதற்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களை சில அதிகாரிகள் தவறாக பயன்படுத்துகிறார்களோ என்கிற சந்தேகம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருந்திருக்கிறது. எனவே முதலமைச்சர் விழிப்போடு செயல்பட வேண்டும். ஒரு சில அதிகாரிகள் மிக நல்ல ஒழுங்குடைத்தவர்கள், நேர்மையானவர்கள் நிலைமை இருக்கிற இந்த அரசாங்கத்தில் முதலமைச்சர் லஞ்ச ஊழலுக்கு அப்பாற்பட்டு ஆட்சி நடத்த வேண்டும், மக்களுக்கான ஆட்சி, வெளிப்படைத்தன்மையான ஆட்சி என்று அவர் எடுக்கிற முயற்சிக்கு சில அதிகாரிகள் தடையாக இருந்து உங்களை மக்களிடத்திலிருந்து பிரிப்பதற்கான சூழ்ச்சியோடு செயல்படுகிறார்களோ என்கிற அச்சமும் விவசாயிகளுக்கு ஏற்பட்டிருக்கிறது. எனவே தென்னிந்திய முதலமைச்சர்கள் மாநாடு நீர்ப்பாசன திட்டங்களுக்கு உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் மாநில முதலமைச்சர்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை முடிவெடுக்கிற மாநாடாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நடத்த வேண்டும் என்கிற வேண்டுகோளை நான் முன்வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். நாம் பெருகிற இடத்தில் இருக்கிறோம். இன்றைக்கு காவிரியிலும் நாம் தெளிவாக இருக்கிறேன். இதை அரசியலாக்க கூடாது. காவிரி சட்டப்பூர்வமான நமக்கு கிடைத்திருக்கிற வாய்ப்புகள் தான் மேகதாண்டு அணை கட்டுவதை தடுத்து நிறுத்துகிறது. பாலாஜி உரிமையை மீட்டெடுக்கிறது. தென்மனையுடைய உரிமையை நீதிமன்றங்கள் மூலமாக தான் மீட்டெடுக்க முடியும். நீர்ப்பாசன திட்டங்களை கர்நாடகா இருந்தாலும், கேரளாவாக இருந்தாலும், ஆந்திராவாக இருந்தாலும் தன்னுடைய அரசியல் லாபத்திற்காக, வாக்கு வங்கிக்காக பயன்படுத்துவதை தமிழகம் அனுமதிக்க முடியாது. இதுதான் முதலமைச்சர் கர்நாடகம் பேச்சுவார்த்தைக்கு செல்ல என்பதை தடுத்து நிறுத்திய மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அப்படி நீங்கள் செல்வார்கள் சிவகுமாரை அழைத்து வந்து காலையில் காமிக்க வேண்டும் என்று சொல்றோம். அதற்கு பிறகுதான் கர்நாடக முதலமைச்சரை நீங்கள் வர வேண்டாம் என்று சொன்னார். தமிழ்நாடு போல் ஒரு அமைதியான மாநிலம் கிடையாது. என்ன ஒரு பெரிய பிரச்சனை, என்ன நமக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு என்றால் கர்நாடகாவில் இருக்கிற
விவசாயிகள் நம்மோடு இருக்கிறார், நம்மோடு உறவாக இருக்கிறார். அவர்களை நாம் ஒன்றுபடுத்தியிருக்கிறோம். நமது அமைப்பு அவர்களை அழைத்து வந்து காவிரி டெல்டாவை பார்த்துவிட்டு எங்களையும் அங்கே அழைத்து மைசூரில் 2024 ஒன்றாக அமர்ந்து விரிவாக விவாதித்தோம். கிட்டத்தட்ட 5 மணி நேரம் விவாதித்து மேகதாது அணை கட்டுவதால் கர்நாடக விவசாயிகள் அழிந்து போவார்கள். எனவே தமிழ்நாட்டில் பெருந்தலைவர் காமராஜர் அடிக்கல் நாட்டிய ஒகேனக்கலுக்கு மேலே 16 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ராசிமணலில் தமிழகம் அணையிட்டுக் கொள்ளட்டும். மேகதாதுவில் இருந்து ராசிமணல் வரையிலும் 40 கிலோமீட்டர் ஆறும் காவிரி ஆறும் இடதுகளையும் தமிழ்நாட்டிற்கு சொந்தம், வலதுகளை நமக்கு சொந்தம் என்பதால் குடிநீருக்கு தேவையான தண்ணீரை கர்நாடகம் எடுத்துக் கொள்ளலாம் என்று தீர்மானமே நிறைவேற்றி அன்றைய முதலமைச்சர் சித்தராமையாவிடம் கொடுத்திருக்கிறோம். எனவே மேகதாதுக்கு முன்னெடுப்பு போராட்டம் அறிவிக்கப்பட்டது. அந்த போராட்டம் 11 மணிக்கு திரும்ப பெறப்பட்டது. அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்பட்டது. எந்த முடிவும் எடுக்க முடியவில்லை. கூட்டத்தில் கலந்து கொண்ட முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் மேகதாது அணை கட்டுவதை எதிர்க்கக்கூடாது என்கிற வேண்டுகோள். இதற்காக அழைத்து வச்சு கூட்டம். எதிர்கட்சி தலைவர் விஜயேந்திரா பாரதிய ஜனதா கட்சி அவர்கள் வேண்டுகோள் முதலமைச்சர் கண்டு வந்துகிறார். அழைத்து வச்சு கூட்டத்தில் நீங்கள் எங்களுக்கு ஆதரவு பெற வேண்டும் என்று. ஆனால் கர்நாடகாவில் இருக்கிற விவசாயிகள், சமூக ஆர்வலர்கள், இன்றைக்கு இயற்கையை பாதுகாக்கக்கூடிய பேராசிரியர்கள், விஞ்ஞானிகள் எல்லாம் மேகதாது அணை கட்டக்கூடாது என்று பகிரங்கமாக கர்நாடகாவுக்கு எதிராகவே அறிக்கைகளை வெளியிட்டிருக்கிறார்கள். எனவே விவசாயிகள் ஒன்றுபட்டிருக்கிறோம், அங்க இருக்கிற பொதுமக்கள் ஒன்றுபட்டிருக்கிறோம், அங்க இருக்கிற சமூக ஆர்வலர்கள் ஒன்றுபட்டிருக்கிறோம், விஞ்ஞானிகள் ஒன்றுபட்டிருக்கிறோம், பேராசிரியர்கள் ஒன்றுபட்டிருக்கிறோம். இவற்றை எல்லாம் ஒன்றுபடுத்திய மிகப்பெரிய பெருமை என் தலைமையில் இருக்கிற தமிழக காவிரி விவசாய சங்கத்துக்கு சாதம் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். எனவேதான் நீங்க அனைத்து கட்சி கூட்டம் உணர்வதற்கு தேவையில்லை. நீங்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி பிரதமரை சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் மத்திய அமைச்சர்கள் அழைத்துக் கொண்டு போய் பிரதமரை சந்திப்பார்கள். ஏன் அந்த போட்டி? நமக்கு சட்டப்படியான தண்ணீர் உச்சநீதிமன்றம் நேற்று சொல்லியிருக்கிறது. காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவை நிறைவேற்றாத கர்நாடக அரசு இன்னும் 24ஆம் தேதி மறு விசாரணை வருவதற்குள்ளாக ஆணைய உத்தரவிட்ட தண்ணீரை தமிழ்நாட்டிற்கு வழங்கிவிட்டுதான் உச்சநீதிமன்றத்துக்கு வர வேண்டும் என்று உத்தரவு போட்டிருக்கிறார். நீ உபரிநீரை கொடுத்துவிட்டு கணக்கு காட்டக்கூடாது என்பதை நேற்று நீதியரசர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார். எனவே தமிழ்நாட்டினுடைய நீராதார உரிமை முல்லைப்பெரியார் வலது கிழக்கு வைகை, அதுவே ராமநாதபுரம், சிவகங்கை, தேனி, திண்டுக்கல், விருதுநகர் வறண்டு கிடக்கிறது. குடிப்பதற்கு கூட தண்ணீர் இல்லை. வருகிறேன் செப்டம்பர் 5ஆம் தேதி எப்படி திருவாரூரில் ஒரு எல்னினோ மாநாடு நடத்தினோமோ அதே போல செப்டம்பர் 5ஆம் தேதி தென் மாவட்டங்களுக்கான எல்னினோ குறித்து எதிர்கொள்வது குறித்து ஆய்வாளர்களை கொண்ட ஒரு கருத்தரங்க மாநாடு மதுரையில் கருப்பாய்வணியில் நடக்கிறது. திருவாரூரில் நடந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பங்கேற்றார்கள். மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கிறார். எனவே இங்க இன்னைக்கு இந்த எல்னினோ தாக்குதலிலிருந்து விவசாயிகளை பாதுகாப்பதற்கான ஒரு மாநாட்டை கூட நாம் திருவள்ளூரிலேயோ இல்லை காஞ்சிபுரத்திலேயோ நடத்துவதற்கான வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை நான் அழைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அடுத்த ஆண்டு நேற்றைய தினம் நான் குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்களை, மேதகு சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்களை இந்த ஆண்டு கூட தமிழ்நாட்டில் இருக்கிற அணைகள் கூட நிரம்புவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அடுத்த 2 ஆண்டுகள் மிகப்பெரிய ஆபத்தை விளைவிக்கும் இந்த எல்னினோ தாக்குதல் என்று அவர் நேற்று இடத்திலே விஞ்ஞானிகளோடு கலந்துரையாடிய கருத்துக்களை நாம் எப்படி அதை எதிர்கொள்வது என்கிற கருத்துக்களை எல்லாம் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். நான் அவரிடத்திலே சொல்லியிருக்கிறேன், நீங்கள் மழை காலத்தில் கிடைக்கக்கூடிய தண்ணீரை சேமித்து பாசனத்திற்கு பயன்படுத்துவதற்கும் நிலத்தடி நீரை மேம்படுத்துவதற்கும் மத்திய அரசு தமிழ்நாட்டிற்கு தேவையான நிதி ஆதாரங்களை பேரிடர் மேலாண்மை திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டு ஏரி, குளம், குட்டகை, ஆறுகளை எல்லாம் தூர்வார வேண்டும் என்கிற கோரிக்கையை நான் முன்வைத்திருக்கிறேன். அதேபோல தென்னிந்திய முதலமைச்சர்கள் மாநாட்டிலும் சட்டப்பூர்வமான வழிகாட்டுதலை நீர்ப்பாதார பிரச்சனைகளை மேற்கொள்வதற்கு மத்திய அரசு வழிகாட்ட வேண்டும் என்பதை முன்வைத்திருக்கிறோம். வறட்சி நிவாரண
இருக்கிறது. குறுவை இழந்த விவசாயிகளுக்கு, சம்பாவை இழக்கப்பட்ட விவசாயிகளை பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கிறது. எனவே மிகப்பெரிய எல்லுநர் தாக்குதலால் மிகப்பெரிய பேராபத்தை சந்திக்க போது தமிழ்நாடு என்பதை நேற்றைய தினம் அவரிடத்தில் விரிவாக எடுத்திருக்கிறேன். கோரிக்கை மனுவும் கொடுத்திருக்கிறோம். இப்படி ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் உங்கள் விவசாயக்கான கோரிக்கைகளை பிரதமரிடத்திலும் முன்வைத்திருக்கிறோம், குடியரசுத் தலைவரிடத்திலும் முன்வைத்திருக்கிறோம், முதலமைச்சரிடத்திலும் முன்வைக்கிறோம், மத்திய அமைச்சர்களிடத்திலும் முன்வைக்கிறோம். எனவே தொடர்ந்து இதற்கான பயணங்களை உங்கள் நல்லாதரோடு நாங்கள் பயணத்தை மேற்கொண்டிருக்கிறோம். அதை கடந்து ஒரு கலந்துரையாடல் கூட்டமாகத்தான் இந்த மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்திலே பங்கு கொண்டு அதில் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வது இந்த மாநாட்டை இந்த கூட்டத்தை நடத்த வேண்டும் என்று நான் சுரேஷ் பாபுவுடன் சொன்னேன். நான் நினைத்ததை விட பல மடங்கு கூடுதலான சிறப்பான வகையில் பெரும் விவசாயிகளை அழைத்து இந்த கூட்டத்தை நடத்தியிருப்பது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி அளிக்கிறது. இன்னும் தெரிந்திருந்தால் இந்த கூட்டத்தை கூட ஒரு மிகப்பெரிய மண்டபத்தை வைத்து விஞ்ஞானியை கொண்டு வந்து உங்களோடு பேச வைத்திருக்கலாம், கலந்துரையாட இருக்கலாம், கால்நடை ஆய்வாளர்கள் விஞ்ஞானிகளை அவர்களே உங்களோடு கலந்துரையாட செய்திருக்கலாம். எனவே இது ஒரு மிகப்பெரிய ஏற்பாடாக இருந்தாலும் நான் சுரேஷ் பாபுவை பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு நல்ல இளைஞர், அர்ப்பணிப்பு மிக்க இளைஞர், நம் விவசாயிகளுக்காக தொடர்ந்து பயணிப்பார், சுயநலத்திற்காக ஓடி ஒழிந்துவிட மாட்டார், சுயநலத்திற்காக விவசாயிகளை அனுபவிக்க மாட்டார், உங்களோடு இணைந்து அவர் பணியாற்றுவார், உங்களுக்காக அவர் பொறுப்பேற்பார், என்னோடும் அவர் தொடர்ந்து இருப்பார். அதற்கு வழிகாட்டுவதாக நமது விஜய் பிரசாத் இருப்பார், சீனிவாசன் இருப்பார், சென்னையில் பொதுச் செயலாளர் துரைசாமியும் அவர்களோடு இணைந்து செயலாற்றுகிற ஒரு வாய்ப்பினை இந்த அமைப்பு உருவாக்கும் என்கிற நம்பிக்கையோடு தமிழக அரசு கொடுத்த வாக்குறுதியின் அடிப்படையில் கடன் முழுமையும் நிர்ணயில்லாமல் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று தீர்மானத்தை இந்த கூட்டம் நிறைவேற்றுகிறது. ஆரணி ஆறுகளில் இணைப்பதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தமிழக அரசு நீராதாரங்களை இணைக்கிற போதுதான் பொருளாதார வளர்ச்சி பெறுமே தவிர தொழில் வளர்ச்சி என்கிறவையால் உலக நாடுகளின் தொழில் வளம் தீர்வுக்கு சென்று கொண்டிருக்கிறது. உணவு தேவை அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. சமதள வெளிநிலை பகுதியான தமிழ்நாட்டில் இந்த உணவு உற்பத்தியை பெருப்பதற்கான வாய்ப்புகள் நிரம்பியிருக்கிறது. உணவுப் பொருள் உற்பத்தியை மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களாக மாற்ற செய்து ஏற்றுமதி செய்வதற்கான தொழில்நுட்பங்களை, அதற்கான தொழிற்சாலைகளை நீங்கள் மேம்படுத்த வேண்டும். இங்கே கூட எம்ஆர்எம் என்று சொல்லக்கூடிய மாடர்ன் ரைஸ் மில், நவீன அரிசி ஆலை உருவாக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்தார்கள். ஆனால் தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் கீழ் இருக்கிற இந்த நவீன அரிசி ஆலைகள் எல்லாம் போக்குவரத்துறைக்கு மனமாற்றம் செய்கிறது. அதை மனமாற்றம் செய்ய அனுமதிக்க கூடாது. தமிழக அரசு அதை கைவிட வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் வேண்டுகோள் வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். புதிய திட்டத்துக்கு அரிசியை உற்பத்தி செய்வதும் விவசாயத்தில் நெல்லை கொள்முதல் செய்வதும் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம். அந்த நுகர்பொருள் வாணிபக் கழகத்தை கட்டுப்பாட்டில் இருக்கிற மாடர்ன் ரைஸ் மில்லை கொண்டு போய் கூட்டுறவு சங்கத்தில் ஒப்படைப்பது, இவர்கள் அரிசியை கொள்முதல் செய்து கூட்டுறவு பணியாளர்கள் மூலமாக அங்காடிகளில் விற்பனை செய்வது, கூட்டுறவு பணியாளர்கள் அங்காடியில் பொருள் விற்பனை செய்யக்கூடியவர்களுக்கு விவசாயிகளுடைய பங்கு தொகையை சம்பளம் கொடுப்பது, விவசாயிகளுடைய பங்கு தொகையை செயல்படக்கூடிய இந்த கூட்டுறவு சங்கங்களை எல்லாம் தவறான வகையில் பயன்படுத்தப்படுகிறது. எனவே நிலத்தின் சாகுபடி பரப்புக்கு ஏற்ப சாகுபடி பரப்பு எங்கெல்லாம் அதிகமாக மேற்கொள்ளப்படுகிறதோ அங்கெல்லாம் கூட்டுறவு கடலுக்கான அந்த மாவட்டங்களுக்கான இலக்கை நிலப்பரப்பின் அடிப்படையில் உயர்த்த வேண்டும் என்கிற கோரிக்கையையும் இன்றைய தினம் நான் உங்களின் வாயிலாக முன்வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். வேளாண் சார்ந்த தொழில்கள் தான் அழியா தொழில். நாங்கள் யாரிடமும் விவசாயம் கையேந்துவதில்லை. இன்னும் 6 மாதம் கழித்து புயல் அடிக்கும் என்று சொன்னாலும், இன்னும் 2 மாதம் கழித்து அழிவு போகும் என்று சொன்னாலும் விவசாயத்தை நிறுத்துபவர்கள் அல்ல. கொரோனாவில் உலகமே முடங்கியது. ஆனால் இந்திய சிறு குறு விவசாயிகள் தான் இந்தியாவிற்கு தேவையான உணவையும் உற்பத்தி செய்து உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய வாய்ப்பு ஏற்படுத்தவர்கள் இந்தியாவின் சிறு குறு விவசாயிகள். அவர்கள் காலத்துக்கு வணங்குகிறேன் என்று பகிரங்கமாக வேண்டுகோள் விடுத்தவர் இந்திய நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அந்த கொரோனாவுக்கு முன்னிலையிலும் அவர்கள் கார்ப்பரேட் விவசாயத்தின் மீதுதான் மோகம் கொண்டிருந்தார்கள். கொரோனாவுக்கு பிறகுதான் உலகத்தில் பல நாடுகளில் கார்ப்பரேட் விவசாய
போலதான் சிறு குறு விவசாயிகளால் தான் கொரோனாவை எதிர்கொள்கிற சக்தி படைத்தவர்கள் அவர்களால் தான் மக்களை காப்பாற்ற முடியும் என்ற நம்பிக்கையும் அவருக்கு அனுபவபூர்வமாக உருவாக்கி தந்தது இந்திய உழவர்கள், தமிழ்நாட்டு உழவர்கள் என்பதை இன்றைக்கு நான் மத்திய அரசுக்கு நான் நினைவூட்ட விரும்புகிறேன். எனவே விவசாயிகள் விளைவுகளுக்கு உற்பத்தி உங்கள் மூலமாக முன்வைத்து ஒரு நல்ல கூட்டத்தை ஏற்பாடு செய்து